ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட தான் நான் வந்திருக்கேன். இப்போது ரீசெண்டாக பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா படித்த பசங்களால், அதாவது படித்த நல்ல பசங்களை வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்குன்றது சுத்தமான பொய் இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும்ல. அந்த டைலாக்கை வச்சு நிறைய மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்போது கமெண்ட்ஸ்லலாம் என்ன பார்த்தோன்னா, இந்த மாதிரி பசங்களெல்லாம் உண்மையிலே பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ நானும் பிரதீப் ரங்கநாதனோட சைடில் தான் இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி, அதாவது சைலண்ட்டாக நல்ல பசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, எந்த பொண்ணும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவன் கூடவே இருக்கணும், அவனை லவ் பண்ணணும் அப்படின்னு எந்த பொண்ணும் நினைக்க மாட்டா. இது 100% ட்ரூ. ஏன்னா நான் படித்ததை வச்சு சொல்கிறேன். நான் பயங்கரமான ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், நான் நல்ல பையன்தான். ஆனால் இதுவரை எந்த பொண்ணும் நீ ரொம்ப நல்ல பையன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், இல்லை நீ ரொம்ப நல்ல பையன், நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் இதுவரையும் எந்த பொண்ணும் என்கிட்ட சொன்னதில்லை. என்கிட்டன்னு இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இதில் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. அந்த ஃபஸ்ட்டு 2 பெஞ்சில் ஆனால் நல்ல பசங்கன்னு சொல்லுவாங்க, பொண்ணுங்களே சொல்லுவாங்க, நீ ரொம்ப நல்ல பையன்டி அப்படின்ட்டு. அவ்வளோதான், சொல்கிறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் யார் தெரியுமா க்ரஷ்ஷாக இருப்பாள் கிளாஸில்? கடைசி பெஞ்சில் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு டீச்சருக்கும் பிடிக்காது, அவனுக்கே அவன் ஸ்கூல் வர்றது பிடிக்காது. நினச்ச நேரத்துக்கு கிளாஸுக்கு வருவான், நினச்ச நேரத்துக்கு கிளாஸை விட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான்ல, அவனை பார்த்தாலே தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், பொறிக்கு பையன் சார் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தானா, அந்த ஒருத்தன் தான் மொத்த ஹோல் கிளாஸுக்கே க்ரஷ்ஷாக இருப்பான். அந்த ஒருத்தன் தான் கிளாஸுக்கே பிடிக்கும். அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு, எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு அந்த ஒருத்தனை தான் ரொம்ப பிடிக்கும். இதை நான் என்னோட ஜேர்னியில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, இப்போ ஒர்க்கில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா எப்பவுமே எந்த பையன் ரொம்ப எப்படி சொல்கிறது, எக்ஸ்போஷராக இருக்கான், அதாவது சைலண்ட்டாக இருக்கிற பையனை விட யார் அதிகமாக எக்ஸ்போஷராக இருக்கா, யார் அதிகமாக அங்கங்கே ஓடிக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு எதையுமே மதிக்காமல் ரூல்ஸ் எது வச்சுருந்தாலும் அதை பிரேக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான். அவனை தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்குதுன்னே சொல்லுவாங்க. நானே கேட்டிருக்கேன், அவன் பாரு, அவன் தாண்டி என்னோட க்ரஷ்ஷு அப்படிலாம் சொல்லுவாங்க. காலேஜ் டைம்லலாம் நானே பார்த்துருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போதும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். யார் அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கூட இல்லை, அவன் இன்னொரு வேறு ஏதாவது பொண்ணுங்கிட்ட பேசும்போது, இல்லை உன்னை லவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா, இந்த பொண்ணுக்கும் தெரியும் அவன் இன்னொருத்தனை லவ் பண்ணுறான், நீ தான் இன்னொருத்தையை லவ் பண்ணுறிய அப்படின்னு இதுவரை யாருமே கேட்கவே மாட்டாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அவளை கழட்டி விட்டு இவளை 2 மாதம் லவ் பண்ணிகிட்ருப்பான், மாற்றிக்கிட்டே இருப்பான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அவனை தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். அவன் மாற்றுறான் அதெல்லாம் இல்லை. அவன் அழகாக இருக்கான், கிளாஸில் இதுவாக தனியாக தெரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி தான் போவாங்க. அவனை தான் பிடிக்கும். அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சாலுமே அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஓகே சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரி பசங்களை தான் அவங்களுக்கு பிடிக்குது. இந்த மாதிரி பசங்களை லவ் பண்ணிவிட்டு எல்லாம் ஏமாந்துட்டு எண்ட் ஆஃப் த டேயில் பசங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பொண்ணுங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரையும் எப்படின்னா, பசங்களை விட பொண்ணுங்களே ஒருத்தர் ஏமாற்றுவான், பார்த்தாலே தெரியும் இவன் லவ் பண்ணால் ஏமாந்துருவான், எப்படியும் விட்டு போயிடுவான், இல்லைன்னா லவ்வே பண்ண விட மாட்டான், ஏதோ ஒன்று. ஆனால் கிளாஸ்லேயே தெரியும்ல, ஆல்ரெடி அவன் 2-3 பேரை லவ் பண்ணி ஏமாற்றிருக்கான் அப்படின்னும் போது, ஆனால் அவனையே தான் இவங்களும் எல்லாருமே லவ் பண்ணுறேன்னுவாங்க. அவன் கேட்க வந்தாலே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படத்தில் வர அந்த டைலாக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 100% ட்ரூ தான். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாவில் மீம்லாம் போட்டு இருந்தாங்க. அது கீழே கமெண்ட்ஸ்லாம் படிக்க முடிஞ்சுது. என்னன்னா, இல்லையே அப்படிலாம் இல்லை, பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு சில பொண்ணுங்களே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பசங்களே எங்களுக்கும் பிடிக்குமே, நாங்களும் தான் எதிர்பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது போய் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு சொன்னா, இவன் மாதிரி பையன் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அவள் தான் சொல்லிவிட்டு அதை கடந்து போயிட்டா. எனக்கு பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுவுமே பொய்ன்னு. ஸோ பொண்ணுங்களுக்கு எப்படி பிடிக்குன்னா, இந்த மாதிரி ரக்கடாக
ரெக்கார்டுன்னு இல்லை, கிளாஸ் காலேஜ் ஆஃபீஸ் எது வந்தாலும் எந்த ரூல்ஸையும் மதிக்காமல் தெனாவட்டா தெரிஞ்சுட்டு இருப்பான். அவனை தான் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அவன் பார்த்தாலே தெரியும் அவன் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்கள தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது இப்போ வரையுமே. நான் பார்த்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வரையுமே அது அப்படி தான் நடக்குது, மாறவே இல்லை. இதை தான் பிரதீப்போட படத்தில் அந்த லாஸ்ட் டைலாக்கும் வருது. இதை நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம். இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு தான் நான் இன்னைக்கு வந்தேன். ஏன்னா கமெண்ட்ஸில் நிறையா பார்க்க முடிஞ்சுது, இல்லை பொய் அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 100% உண்மை தான். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அந்த டாபிக் பற்றி நான் பேச ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.